ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் உலகம் முழுக்க ஒரே ஒரு வரி சொன்னது. ஒரு தேசத்தின் பெருமை, வலிமை, அதிகாரம் அனைத்தும் அந்த ஒரே வரியில் அடங்கியிருந்தது. அது ஒரு பிரகடனம், ஒரு சவால். ஆம், அதுதான் தி சன் நெவர் செட்ஸ் ஆன் தி பிரிட்டிஷ் எம்பயர். சூரியன் மறையாத பேரரசு. அன்றைய தேதியில் அந்த தேசத்தின் கொடி பறக்காத கண்டமே இல்லை. அது உலகின் 1/3 பகுதியை ஆண்ட மகத்தான சாம்ராஜ்யம். ஆனால் இன்று அதே இங்கிலாந்து அந்த பெருமையை இழந்து தன் தலைநகரிலும் தன் கடல் எல்லைகளிலும் ஒரு நிழல் யுத்தத்தின் சத்தத்தை கேட்கிறது. இன்று அந்த சூரியன் மறைவதை அது பயத்தின் நிழலில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. போர் வரும் என்ற அச்சத்தில் நடுங்குகிறது. இது ஏதோ ஒரு பழைய நாட்டின் கதை அல்ல, இது முழு உலகத்தின் கதை. பயங்கரமான நவீன ஆயுதங்கள் மற்றும் மனித உயிர்களின் இலக்கற்ற பலி, இவற்றிற்கு மத்தியில் ஒரு தேசம் எப்படி தள்ளாடுகிறது என்பதன் கதை இது. டிசம்பர் 5 இந்த நாள் ஐரோப்பிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக பதிவானது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர் பொதுவெளியில் நேரடியாக மிரட்டவில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரே வரி உலக வல்லரசுகளின் மத்திய வங்கிகளையும் இராணுவ தலைமையகங்களையும் உறைய வைத்தது. புடின் சொன்னார், நான் ஐரோப்பாவுடன் போர் தொடுக்க விரும்பவில்லை. இது ஒரு சமாதானத்தின் செய்தியா? இல்லை. அவர் அடுத்து சொன்னதுதான் பயங்கரமான வார்த்தை. அவர்கள் தயாராக இருந்தால் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று. இந்த வார்த்தையின் உள்ளர்த்தம் என்ன? உக்ரைனில் நடக்கும் சண்டை எங்கள் இலக்கு அல்ல, எங்கள் இலக்கு நேட்டோ. நீங்கள் எல்லை மீறினால் போரை மேற்கு நோக்கி நகர்த்த தயங்க மாட்டோம் என்று எச்சரித்ததுதான். இது ஐரோப்பாவின் தூக்கத்தை முழுவதுமாக கெடுத்தது. நேட்டோ நாடுகள் தங்கள் தயார் நிலையை அவசரமாக பரிசோதிக்க தொடங்கின. உலக அரசியல் என்பது ஒரு வல்லரசு விரும்பவில்லை என்று சொல்லும்போது அது எதற்காக ரகசியமாக தயாராகிறது என்பது அர்த்தம் என்பதை வரலாறு நமக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. உலகமே போரின் பிடியில் சிக்கி வல்லரசு கூட்டணிகள் எதிரும் புதிருமாக நிற்கும் இந்த சமயத்தில் புடின் இந்தியாவுக்கு வருகிறார். இந்த சந்திப்பு ஒரு நட்புறவின் அடையாளத்தை விட சர்வதேச அரசியலில் இந்தியா வகிக்கும் தனிப்பட்ட இடத்தை காட்டுகிறது. விமான நிலையம். இந்திய பிரதமர் நேரடியாக வருகிறார். எந்த ஆடம்பர வரவேற்பும் இல்லை. வெளிநாட்டு தலைவர்களுக்கான விசேஷமான கார்கள் இல்லை. அதே ஃபார்ச்சூனர் காரில் புடின் அழைத்து செல்லப்படுகிறார். மேற்கத்திய நாடுகள் இந்த காட்சியை உன்னிப்பாக கவனித்தன. இந்த எளிமை ஒரு மரியாதையா அல்லது அலட்சியமா? இல்லை, இது ஒரு தெளிவான அரசியல் அறிவிப்பு. இந்தியா தனியாக யோசிக்கும் நாடு என்பதே அந்த செய்தி. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்க உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்த போதும் இந்தியா தன் கொள்கையில் உறுதியாக நின்றது. நாங்கள் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம். எங்கள் தேசத்தின் நலன் மட்டுமே எங்கள் கொள்கையை தீர்மானிக்கும். நாங்கள் யாரையும் நம்பியும் இல்லை, யாருக்கும் அஞ்சியும் இல்லை என்று அந்த ஃபார்ச்சூனர் கார் கொடுத்த செய்தி இதுதான். ஒரு போர் தொடங்கியது. அது சில மாதங்களில், சில காலங்களில் முடிந்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் அது 5வது காலத்தில் காலடி வைக்கிறது. இது வெறும் எல்லை போர் மட்டுமல்ல, இது சக்தி போர். ஒரு நாட்டின் சுதந்திரத்தையும் மற்றொரு நாட்டின் ஆதிக்கத்தையும் நிலைநாட்ட நடக்கும் அகங்கார போர். இந்த போரின் விளைவுகள் இராணுவ தளவாடங்களின் இழப்புகளை தாண்டி மனித அழிவில் நிற்கிறது. உக்ரைன் கிராமங்கள், அழிந்த நகரங்கள். இந்த போரில் ரஷ்யா கொல்லப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள் என அனைத்தையும் சேர்த்தால் பல லட்சம் வீரர்களை இழந்திருக்கலாம். இது ரஷ்யாவின் உள்நாட்டு அரசியல் நிலைத்தன்மையையே அச்சுறுத்தும் அளவிற்கான இழப்பு. தற்காப்புக்காக போராடும் ஒரு நாடாக உக்ரைன் இராணுவமும் பொதுமக்களும் பெரும் மனித இழப்பை சந்தித்திருக்கின்றனர். இந்த இழப்பு ஒரு சிறிய நாட்டின் எதிர்காலத்தையே சுமையாக மாற்றியுள்ளது. இந்த போரில் 1 மில்லியனை தாண்டிய கேஷுவாலிட்டி ஏற்பட்டிருக்கலாம். இது வெறும் எண்ணிக்கை அல்ல, ஒரு குடும்பம், ஒரு கனவு, ஒரு எதிர்காலம். ஒவ்வொரு உயிரும் ஒரு தேசத்தின் இதயத்தில் விழும் ஆழமான காயம். இந்த போரில் 2 விஷயங்கள் தெளிவாகிறது. முதலாவது, நவீன யுத்தம் என்பது ட்ரோன்களும் சைபர் தாக்குதல்களாலும் ஆனது. இரண்டாவது, எத்தனை நவீன ஆயுதங்கள் இருந்தாலும் போர் இறுதியில் மனித பலி மூலமே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த மிகப்பெரிய அழிவுகளுக்கு நடுவே அமைதி மலருமா அல்லது இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் தொடருமா? டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் களமிறங்கிய பிறகு அவர் முன்வைத்த 28 பாயிண்ட் அமைதி திட்டம் உலக அரங்கில் பெரும் விவாத பொருளாக மாறியது. ஆனால் இந்த திட்டம் அமைதியை விட சரணடைவை நோக்கியே நகர்வதாக உக்ரைன் அஞ்சியது. அவர்களின் கேள்வி இதுதான், இது அமைதியா இல்லை சரண்டரா? முதலாவது, உக்ரைன் தன் நிலத்தை நிரந்தரமாக இழக்க வேண்டும். டோன்பாஸ், கெர்சான் பகுதிகள் மட்டுமன்றி
கிரீமியாவையும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட வேண்டும். ரஷ்யாவின் ஆக்கிரப்பை அங்கீகரிக்கும் முயற்சி இது. இரண்டாவது, உக்ரைனின் மிக முக்கிய பாதுகாப்பு கொள்கை, நேட்டோவில் சேரும் கனவுக்கு முற்றுப்புள்ளி. ஒருபோதும் எந்த இராணுவ கூட்டணியிலும் சேர மாட்டோம் என்று உக்ரைன் உறுதியளிக்க வேண்டும். இது உக்ரைனை இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்தும் முயற்சி. மூன்றாவது, உக்ரைன் தன் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை 4 லட்சத்திற்கும் குறைவாக குறைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு. இது தற்காப்பிற்கான அதன் திறனை கட்டுப்படுத்துகிறது. ஜெலன்ஸ்கி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த திட்டம் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நேட்டோ நாடுகளிலும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ரஷ்யாவுக்கு சாதகமான இந்த நிபந்தனைகள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படைகளை மீறுவதாக கருதப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் கிறிஸ்மஸுக்குள் கையெழுத்து போட வற்புறுத்துகிறார். உங்களுக்கு விளையாட துருப்புச்சீட்டு இல்லை, ரஷ்யாவை எதிர்த்து போராட முடியாது என்று அவர் வெளிப்படையாக அழுத்தம் கொடுக்கிறார். அமைதிக்கான முயற்சி என்பது ஒரு நாட்டின் மீது அநீதியான நிபந்தனைகளை திணிப்பதாக இருக்கக்கூடாது. அது சமாதானமாக இருக்க வேண்டும். போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கும் ஒரு தலைவரை உள்நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் அரசியல் ரீதியாக குறிவைக்கும் நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைனில் நடப்பது நேரடி போர் என்றால், இங்கிலாந்திற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடப்பது ஒரு நிழல் யுத்தம், ஹைபிரிட் வார். ஒரு முழுமையான போர் தொடங்கவில்லையே தவிர போர் சூழலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய ஆயுதங்கள் சைபர் தாக்குதல் மற்றும் உளவு நடவடிக்கை. ரஷ்ய ஹேக்கர்கள் இங்கிலாந்தின் உள்கட்டமைப்பை குறிவைத்து தகவல் சிதைவு, டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் இணைய தாக்குதல்களை இடைவிடாமல் நடத்தி வருகின்றனர். இதன் நோக்கம் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி நாட்டின் அமைதியை குலைப்பது. அடுத்து, ரஷ்யாவின் உளவு கப்பல் யாந்தர். இது ரஷ்யாவின் மிக சமீபத்திய உளவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் கப்பல். இது அவ்வப்போது இங்கிலாந்தின் கடல் எல்லை அருகே வந்து செல்கிறது. இதன் பிரதான இலக்கு கடலுக்கடியில் போடப்பட்டிருக்கும் ஆப்டிக் ஃபைபர் கேபிள்கள். இந்த கேபிள்கள் தான் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. இதை சேதப்படுத்துவது மேற்குலகின் பொருளாதாரத்தை முடக்கி போடும் ஒரு பயங்கரமான வியூகம். இதற்கு இங்கிலாந்து பதிலடி கொடுக்கிறது, அதுவும் நவீன முறையில். சி ட்ரோன்ஸ், கடல் ட்ரோன்கள். ஆளில்லா இந்த நீர்மூழ்கி ட்ரோன்கள் ரஷ்ய உளவு கப்பல்களை கண்காணித்து அவர்களின் சதி திட்டங்களை முறியடிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இது எதிர்காலத்தின் போர் முறை. ஆயுத பலத்தை விட தொழில்நுட்பமும் நுண்ணறிவும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காலமாக இது மாறியிருக்கிறது. இரு நாட்டின் இராணுவ பலத்தை ஒரு நேரடி மோதலுக்கு எண்கள் எப்படி தீர்மானிக்கும்? ரஷ்யா, உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத பலம், 5580 அணு ஆயுதங்கள், மொத்தம் 13 லட்சம் இராணுவ வீரர்கள், 5500க்கும் மேற்பட்ட T-90, T-72 போன்ற டேங்குகள், 4200க்கும் மேற்பட்ட சுகோய் 35, சுகோய் 57 போன்ற விமானங்கள். பிரம்மாண்டமான பாரம்பரிய இராணுவ வலிமை. இங்கிலாந்து, UK வெறும் 225 அணு ஆயுதங்களே. வீரர்களின் எண்ணிக்கையும் ரஷ்யாவை ஒப்பிடும்போது மிக குறைவு. இங்கிலாந்து ஒரு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் பவர் என்றால், ரஷ்யா ஒரு மேன் பவர் சுப்பீரியர் பவர். ஒரு நீண்ட கால சண்டைக்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்களும் தளவாடங்களும் கொண்ட ரஷ்யாவுக்கு அனுகூலம். நவீன யுத்தத்தின் இரு தூண்கள், ட்ரோன் போர்முறை மற்றும் வீரர்களின் எண்ணிக்கை. இந்த இரு அம்சங்களையும் ரஷ்யா தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்கள் மீது ஒரு நேரடி தாக்குதலை தொடுத்துள்ளார். ஐரோப்பிய தலைவர்கள் பலவீனமானவர்கள். அவர் மேலும் கூறினார், ஐரோப்பிய நாடுகள் ஒரு வீழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குடியேற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் வெறும் பேசுவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் நேட்டோ உறுப்பு நாடுகள் மத்தியில் எழும் முக்கிய சந்தேகம், நேட்டோ ஆர்டிகிள் 5. ஒரு நேட்டோ நாடு தாக்கப்பட்டால் அது அத்தனை நாடுகளின் மீதும் தொடுக்கப்பட்ட போராக கருதப்படும் என்ற ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்கள் வரும்போது உண்மையினே செயல்படுமா? ஒருவேளை ரஷ்யா ஒரு ஐரோப்பிய நாட்டை தாக்கினால் அமெரிக்கா உதவாமல் விலகிக் கொள்ளுமா? அல்லது அந்த ஒப்பந்தம் காகிதத்தில் மட்டுமே இருக்குமா என்ற அச்சம் இன்று ஐரோப்பாவின் முக்கிய தலைவர்களை தூங்க விடாமல் வைத்திருக்கிறது. உலகம் முழுக்க ட்ரோன்கள் பறக்கின்றன. உளவு கப்பல்கள் ரகசியமாக கேபிள்களை வேவு பார்க்கின்றன. உலக தலைவர்கள் அமைதி குறித்து பேசினாலும் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறார்கள். மனிதர்கள் மடிகின்றனர். லட்சத்துக்கும் அதிகமான உயிர்கள். ஒரு காலத்தில் சூரியன் மறையாத பேரரசு இன்று பயத்தில் நடுங்குகிறது. இந்த உலகம் இன்று இருக்கும் நிலை, இது கலியுகமா அல்லது மனிதன் உருவாக்கிய அவன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நரகமா? இந்த கேள்விக்கான பதில் உங்களிடமும் என்னிடமும் இல்லை. அதுதான் நாளை இந்த உலகம் நினைவு கூற போகும் வரலாறு. உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.